பாருங்க, இதுலேயே தண்ணி விடுதுல, இதே கிளறிட்டே இருக்கலாம். அப்படி சீக்கிரமாக வெந்துடும் வைக்கிறது. கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வைக்கலாம். அதுக்கப்புறமேட்டு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா கோட்டாயிடுச்சு உருளைக்கிழங்குல. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுப்பட்டுருச்சு. நான் தண்ணியே சேர்க்கல. அயன் கடாயினால் மூடி போட்டு இது மாதிரி கிளறிட்டே இருந்தால் வந்து நல்லா வெந்துடும். இந்த உருளைக்கிழங்கு பொரியல் வந்து சாம்பார்